நடந்தது. சிவபெருமான் கால தூக்கி தலையில வச்சார். உன்னை பார்வதி என்னால அப்படி பண்ண முடியலன்னு வெக்கி நின்னா. இந்த ஒரு கதைய சொல்லிட்டு இருக்காங்களா சார்? இந்த சம்பவம் நடந்தது திருவாலங்காடு வட ஆரணேஸ்வரர் கோயில்ல. அந்த கோயில்லயே இப்படிதான் சார் கதை சொல்றாங்க. சிவபெருமான் அப்படி பண்ணுவாரா? தன்னுடைய உடம்புல பார்வதி தேவிக்கு பாதி பாகத்தை கொடுத்த சிவபெருமான் காலை தூக்கி தலையில வச்சுட்டு உன்னால அப்படி பண்ண முடியலன்னு சிரிப்பானா? ஆனா தேடி 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 படிக்கும்போது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் கிடைச்சது சார். கோயம்புத்தூர் பக்கத்துல பன்னிமடைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்து ஊர் பேரை சொல்லவே வெக்கப்படுறாங்க. பன்னிமடையா நீ? பன்னிமடையில இருந்து வந்துட்டியா? பன்னிமடை காரணா நீ? ஆனா அந்த ஊரோட உண்மையான பேர் என்ன தெரியுமா சார்? பன்னீர் மடை. பன்னீர் போன்ற நீர் பாயக்கூடிய ஊர் அந்த ஊர். பன்னீர் மடைய பன்னிமடைன்னு ஆக்கிட்டாங்க. என் ஊர் பன்னீர் மடைன்னு எனக்கு தெரிஞ்சாதானே சார் நான் பதில் சொல்ல முடியும். எனக்கே தெரியலனா இப்படி. அப்படிதான் ஊர்த்துவ தாண்டவம் பத்தி எல்லாரும் எதோ சொல்றாங்க. நமக்கு பதில்